ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் குழப்பமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய் வெண்ணிலா ரெண்டு பேரும் டாக்டர்கிட்ட உட்காந்து பேசுகிறாங்க. டாக்டர் இவங்களோட பழைய நினைவுகள்லாம் ரீகலெக்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தெரிஞ்சவங்க பக்கத்துலேயே இருந்தால் அது சீக்கிரமாக சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விஜயும் யோசிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. பெரிய பெரிய டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலா பக்கத்தில் இருக்காங்க. அடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக எந்திரிச்சு வேறு இடத்துக்கு எழுந்திரிச்சு போகிறாங்க. இங்கே பார்த்தா குமரன் உட்காந்துருக்காரு. யமுனா காஃபி கொண்டு வராங்க. அப்படி குடிக்கும்போது ஏன் காவேரியை பற்றி பேசினா நீ எமோஷனல் ஆகிற அப்படின்னு சொல்லி குமரன் டேரெக்டாகவே கேட்டுறாரு. அதுக்கு யமுனா அவங்க காவேரி நிவின் காவேரி நினப்பாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் நிவின் உன் மேலே கோவமாக தான் இருப்பாங்க. நீ முதல்ல உன்னைய மாற்றிக்க, காவேரிக்கிட்டேயோ நிவின்கிட்டேயோ எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி டேரெக்டாக சூப்பராக குமரன் இன்றைக்கான எபிசோடில் யமுனா கிட்ட பேசிட்டாங்க. ஏன்னா யமுனா பண்ணுற இரிட்டேட் ரொம்ப இரிட்டேட்டாக இருந்துச்சு. அடுத்து இங்கே ஹாஸ்பிட்டலில் விஜய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப யோசனையோடு உட்காந்துட்டு இருக்காரு. அது நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோன் அடிக்கலாமேன்னு சொல்லி மறுபடியும் காவேரிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இந்த இடம் தான் செம்மையாக லாஜிக் மிஸ்டேக்காகவும் செம்ம இரிட்டேட்டாகவும் இருக்குது. நேற்று கூட நம்ம சேனலில் பார்க்குற ஒருத்தவங்க ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாங்களா, அந்த மாதிரி நம்மளை ரொம்பவுமே எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த நேரத்துலையும் பார்த்தா ஃபோனை கரெக்டாக ராகினி தான் எடுக்கிறாங்க. ராகினி ஃபோன் எடுத்து இந்த தடவை பேசாமல் இருந்தால் பிரச்சனை ஆகிடுமே அப்படிங்கிற மாதிரி சைலண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கால் ஹிஸ்ட்ரி அழைச்சிட்டு அப்படியே வச்சிடுறாங்க. பார்த்தா கரெக்டாக யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு. கரெக்டாக காவேரி வந்துடுறாங்க. இப்போ காவேரி வந்ததுக்கப்புறம் அவங்கள ரொம்பவுமே மென்டல் டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசி ஒரு கட்டத்தில் நீ விஜய் விட்டு இந்த நேரத்தில் பிரிஞ்சு போகிறதான் நல்லது, விஜய்க்கு வெண்ணிலா தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துடுறாங்க. காவேரியும் அப்படியே அழுதுகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. யமுனா ராகினி நான் இதே மாதிரி பேசி உன் மனசை கலப்பேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து தாத்தா கிட்ட போய் காவேரி பேசிட்டு போகும்போது இந்த மாதிரி விஜய் பேசினார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க மனசுக்குள்ளார கஷ்டம் இருக்குது. உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமான்னு சொல்லி காவேரிக்கு தாத்தா ரொம்ப ஆறுதலாக பேசிடுறாரு. காவேரி அங்கேருந்து அப்படியே நடந்து போயிடுறாங்க. அடுத்து விஜய் தாத்தாவுக்கு ஃபோன் பேசுகிறாரு. அப்போயாவது காவேரியை பற்றி கேட்டிருக்கலாம். ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா வெண்ணிலாவை வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னு சொல்லும்போது தாத்தா அது வேணாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. விஜய் அது சம்மந்தமாக நம்ம யோசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு மாதிரி ஆறுதலான கதையாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோடு. ஆனாலும் நான் ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் பையில் தான் இருக்கிறேன். ஏன்னா பார்க்கலாம் என்ன நடக்குது அடுத்து என்னன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.